அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு ஆர்ஆர்டி பாஸ் ஆன் தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளோட நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளிகேஷன் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ரிமைண்டரை சொல்லிவிட்டு சிபிடினா என்ன, பிஇடினா என்ன, பிஎஸ்டினா என்னன்ற இன்ஃபர்மேஷனை பார்த்துடலாம். அப்ளை பண்ணாதவங்க மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா லாஸ்ட் டேட் டு அப்ளை இன்னும் இருக்குது. ஸோ 31 டிசம்பர் தான் லாஸ்ட் டேட்டு. அண்ட் இன்னும் நமக்கு நாள் இருக்குன்றதுனால அப்ளை பண்ணவங்க கூட ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குதா, ஸோ பேமெண்ட் கரெக்டாக முடிஞ்சிருச்சா, அப்ளிகேஷனை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோமா. சப்போஸ் அப்ளை பண்ணாதவங்க கூடிய சீக்கிரம் சீக்கிரமாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ப்ராசஸ் ஏற்று ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் டிலே ஆகலாம். அப்ளிகேஷன் ப்ராசஸே ஏதாவது டவுட் வரும், இதில் என்ன பண்ணுறது அப்படின்னு. அதெல்லாம் கிளியர் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு 2-3 நாள் கூட ஆகிடலாம். ஸோ கடைசி நாள் வரைக்கும் இழுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் டக்குன்னு முடிஞ்சு போயிடும். ஸோ கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே நம்ம அப்ளை பண்ணணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்பீடாக வந்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட்டை மறந்துடாதீங்க. வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்கு இதை சொல்லிடுங்க. அண்ட் இப்போது இந்த எக்ஸாமோடைய பேட்டர்னில் நமக்கு கண்டிப்பாக ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ரொம்ப முக்கியம். அதேமாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பிஇடி அண்ட் பிஎஸ்டி இருக்குன்ற நமக்கு தெரியும். ஆனால் அதை விட முக்கியம், இதுக்காக ஒரு தனி வீடியோவை ஆல்ரெடி போட்டிருந்திருப்போம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய நம்ம சிலபஸில் படித்து எக்ஸாம் அட்டன் பண்ண வேண்டிய அந்த சப்ஜெக்ட்ஸை நம்ம கிளியராக படித்து வச்சுக்கிட்டா தான் அதுக்கடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கே நம்ம எலிஜிபிளாக இருப்போம். பட் அதுக்கான ப்ரிப்பரேஷனையும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது நான் சொல்லிக்கிறேன். அந்த வகையில் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் சிபிடி ஆர் சிபிஇ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நம்ம ஜிடி கான்ஸ்டபிளுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும், அதுலேருந்து எத்தனை கொஷின்ஸ் வரும், மேக்ஸிமம் மார்க்ஸ் என்ன, நெகட்டிவ் மார்க் என்ன, கிளியராக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி கரெக்டாக படிக்க முடியும். ஸோ யூஸ்வலாகவே எஸ்எஸ்சினா இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் வந்துடும் இல்லையா. ஸோ ரீசனிங்கு, ஆப்டிடியூடு, அது மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லலாம். அதே ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் ஜிகே அண்ட் ஜிஎஸ்ஆர் இருக்கட்டும், அண்ட் இங்கிலீஷ் வந்துட்டு இந்த 4 சப்ஜெக்ட் காமனாக எஸ்எஸ்சியில் இருக்கும். அதே 4 சப்ஜெக்ட் வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கும் நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல வந்து 20 கொஷின், ஸோ 20 கேள்விகள் வரப்போகுது. ஜிகே அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், ஸோ ஜிகே அப்படின்னா இல்லை ஸ்டாட்டிக் ஜிகே, டான்ஸ் ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், அதே வந்துட்டு இந்த பர்சனாலிட்டிஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸு, அது போக கரண்ட் அஃபேர்ஸு, இது எல்லாமே ஜென்ரல் நாலேஜ்லையும். ஜென்ரல் அவேர்னஸில் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸுன்னு ஸ்டாட்டிக் பார்ட்டில் படிக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட்ஸும் சேர்த்து நமக்கு ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ன்ற இன்னொரு சப்ஜெக்ட், இதுலேயும் நமக்கு 20 கொஷின்ஸ் வந்து வரப்போகுது. அது போக ஆப்டிடியூடுன்றதை தாண்டி நமக்கு எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து வரக்கூடிய கொஷின்ஸ், அதுவும் ஈக்குவலாக 20 கொஷின்ஸ். கடைசியில் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, நம்ம யூஸ்வலாக இங்கிலீஷ் தான் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் படிக்க வேண்டியது இருக்கும். ஆக மொத்தம் இந்த 4 சப்ஜெக்ட்லையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 20 கொஷின்ஸ்னு மொத்தம் 40, அதாவது 4 பார்ட்டாக பிரிக்கிறதுனால 80 கொஷின்ஸ் கொண்டு நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 40 மார்க்குக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஷினோடைய எண்ணிக்கை பார்த்தோன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 20, 20 கொஷின். ஆனால் ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க் அப்படின்ற வீதம் 40 மார்க்குக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஷின் வந்துட்டு மொத்தமாக 80 கொஷின், ஆனால் அட்டன் பண்ணக்கூடிய மார்க் வந்துட்டு ஓவரால் 160 மார்க், 160 மார்க்குக்கு அட்டன் பண்ண போகிறோம். எவ்வளோ நிமிஷத்தில் அப்படின்னா 60 மினிட்ஸில், 60 நிமிஷம், 1 மணி நேரத்தில். அப்போ 1 மணி நேரத்தில் நம்ம 80 கொஷின். ஸோ 1 மணி நேரம்னா 60 நிமிஷம், 60 நிமிஷத்தில் 80 கொஷின் அட்டன் பண்ண போகிறோம்னா ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷத்தை விட கம்மியாக தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு வேகமாக கால்குலேட் பண்ணி டக்குன்னு போடணுன்றதை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அப்போ எக்ஸாமுடைய பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பார்க்க வேண்டியது இது. அதை விட இன்னொரு முக்கியமாக மைண்டில் வச்சுக்க வேண்டியது நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு கொஷின் இதில் கரெக்டாக ஆன்சர் பண்ணோம், 10 கொஷினில் 5 கொஷின் வந்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணோம்னா ஒவ்வொரு கொஷினுக்கு 2 மார்க்குன்ற வீதம் 10 மார்க் வந்துட்டு கிடைக்கும். ஆனால் அதே ஒரு கொஷின் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டோன்னா 0.25 மார்க் ரெடியூஸ் ஆகும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், கரெக்டாக ஆன்சர் பண்ணால் 2 மார்க்கு, தப்பாக ஆன்சர் பண்ணால் நம்ம எடுத்த மார்க்லேருந்து 0.25 மார்க் ரெடியூஸ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மொத்தமாகவே 20 கொஷின் வந்துட்டு அட்டன் பண்ணுறோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 20 கொஷின் நம்ம அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 10 கொஷின் வந்துட்டு கரெக்டாக இருக்குன்னா நமக்கு 10ல் 20 மார்க் கிடச்சிரும். ஸோ மொத்தமாக 20 கொஷின், அதில் 10 கொஷின் வந்துட்டு கரெக்டு அப்படின்னா 20 மார்க் கிடைக்கும். இன்னொரு 10 கொஸ்டின் வந்துட்டு நமக்கு தப்பு அப்படின்னா ஸோ நமக்கு 0.25ன்ற பட்சத்தில் 2.5 மார்க் வந்துட்டு மைனஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் 20 கொஸ்டின் அட்டன் பண்ணதில் நமக்கு வரக்கூடிய மார்க் வந்துட்டு நமக்கு 17.5 கிட்ட தான் வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். மார்க் வந்துட்டு 20 மார்க் கிடைக்காது. ஸோ ஏன்னா தப்பு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நெகட்டிவில் போயிடும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணவே இல்லை, ஸோ நான் வந்துட்டு ஒரு கொஸ்டினை கரெக்டாக ஆன்சர் பண்ணால் 2 மார்க்கு, தப்பாக ஆன்சர் பண்ணால் 0.25ன்னு சொல்கிறீங்க இல்லையா, நான் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டேன்னா அப்படின்னா அதுதான் இன்னும் கொஞ்சம் சேஃப். ஆக்சுவலாக ஒரு கொஸ்டின் சுத்தமாக தெரில, ஐடியா இல்லைன்னா நீங்கள் அட்டன் பண்ணாமல் வர்றது கூட கொஞ்சம் பெட்டர். ஏன்னா நமக்கு நெகட்டிவ்லையும் போகாது, மார்க்கும் வராது. ஸோ ரெண்டுமே இல்லை, மார்க் வரவும் செய்யாது, போகவும் செய்யாது, அன்அட்டெண்டட் அப்படின்ற மாதிரி நமக்கு போயிடும். ஸோ அந்த வகையில் அக்யூரேசி மெயின்டைன் பண்ணணுன்றதை நான் சொல்லிக்கிறேன். சரி, இப்போ இந்த 4 சப்ஜெக்டையும் நம்ம சூப்பராக படித்து நல்லா அவட்ட அட்டன் பண்ணிட்டோம்னா
இந்த சப்ஜெக்டில் இந்த ஸ்டேஜ் சிபிஇயில் நீங்கள் எப்படி சூப்பராக அட்டன் பண்ணுறீங்களோ அதோடைய மார்க்கை வச்சு தான் மெரிட் லிஸ்ட் வரும். ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எல்லாருக்கும் காமன், எல்லாருமே இதுக்கு படிக்க போகிறாங்க. இதில் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல மார்க் எடுக்கிறோமோ அது அவ்வளோ முக்கியம். இதிலேருந்து தான் மெரிட் லிஸ்ட் வரப்போகுது. ஆனால் இதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம், ஸோ இதுலேருந்து மெரிட் லிஸ்ட் வருது, கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான 2 விஷயம் இருக்குது. அதான் PET அண்ட் PST, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ன்றது எந்த மாதிரியான ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்க போகுது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரேஸ் தான். ஸோ ரேஸ் இந்த சென்ஸ் ரன்னிங்காக இருக்க போது. ஸோ ரன்னிங் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஈவெண்ட்டாக இருக்குன்னா அதில் கேட்டகரி வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரி அண்ட் லடாக் ரீஜனுக்குன்னு 2 விஷயம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது நோட்டிஃபிகேஷன்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்க விஷயம் தான். ஆனால் லடாக் ரீஜனில் இருக்கவங்களுக்கு இதே இந்த ரன்னிங் வந்துட்டு ரிலாக்ஸேஷன் இருக்குது. பட் நம்ம யாருமே லடாக்ல இருந்து அப்ளை பண்ண போகிறது இல்லைன்றதுனால ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுமே தவிர்த்து நமக்கு, ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே ரெக்குயர்மெண்ட் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு என்ன இருக்குன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக, இப்போ உடனே, இப்போ நாளையிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். ஆல்ரெடி இது மாதிரியான ஒரு வீடியோ நான் போட்டிருந்திருப்பேன். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ரொம்ப முக்கியன்றதுனால எடுத்த உடனே இதில் இருக்கக்கூடிய 5 கிலோமீட்டர் டெய்லி ஓடி பழகக்கூடாது. ஸோ கொஞ்சம் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் நல்லா வாக்கிங் போய் அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஜாகிங்காக மாற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரன்னிங்கு டைமை கால்குலேட் பண்ணி, ஏன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடியது மோஸ்ட்லி ஒரு மார்ச் மாதம் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு 3 மாதம் இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லா கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். அந்த வகையில் மேல் ரெக்குயர்மெண்ட், ஸோ ஆண்களுக்கு வந்துட்டு 5 கிலோமீட்டர்ஸ் ரேஸ், 5 கிலோமீட்டர் ஓட வேண்டியதாக இருக்கும். சாதாரண விஷயம் இல்லை, கிட்டத்தட்ட மினி மேரத்தான் மாதிரி 5 கிலோமீட்டர் வந்துட்டு ஓடணும். 24 நிமிஷத்தில் ஓடணும். ஸோ 24 மினிட்ஸ்க்குள்ளே. இப்போ நீங்கள் 5 கிலோமீட்டர் வந்துட்டு 25 நிமிஷத்தில் முடிச்சிங்கனாலும், 24 நிமிஷம் 10 செகண்ட் 5 செகண்டில் முடிச்சிங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஸோ அதனால் இது ரொம்பவே முக்கியம். 5 கிலோமீட்டர் 24 நிமிஷம், இது ஆண்களுக்கு. அதே பெண்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர்ஸ் 8.5 மினிட்ஸில். ஸோ 1.6 கிலோமீட்டர் கரெக்டாக 1 மைலு கிட்ட நீங்கள் 1.5 1.5 கிலோமீட்டர் கிட்ட 8.5 நிமிஷத்தில் ஓடணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் PET, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். சார் இப்போ நான் வந்துட்டு இது 5 கிலோமீட்டரை 20 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டேன்னா எனக்கு பெரிய பெனிஃபிட் இருக்குமானா? அப்படி கிடையாது. 24 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி 8.5 நிமிஷத்துக்குள்ளே 1.5 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்றது தான் பாயிண்டே தவிர்த்து. குவாலிஃபைங் நேச்சர், இந்த நிமிடத்துக்குள்ளே இவ்வளோ ஓடிட்டிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க, ஸோ குவாலிஃபை ஆகிட்டீங்க. ஸோ இதில் வந்துட்டு மார்க் லிஸ்ட், மெரிட் லிஸ்ட்டுக்கு இது அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. பட் ஆனால் இது குவாலிஃபை பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். ஆனால் அதை தாண்டி அடுத்து PSTன்ற ஒரு விஷயம் இருக்குது, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஸோ அப்போ எவ்வளோ ஹைட் இருக்கணும், எவ்வளோ வந்துட்டு வெயிட் இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு சின்ன டேட்டா. ஸோ ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு ஆண்களுக்கு பெண்களுக்கு எவ்வளோ இருக்கணுன்ற ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருக்காங்க, நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஹைட்டை பொறுத்த வரைக்கும் மேபி இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு கூட நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணலாம். இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் சென்டிமீட்டர்ஸே 170 சென்டிமீட்டர். ஸோ மேல் கேண்டிடேட்ஸு நீங்கள் SSC GDக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 170 சென்டிமீட்டர் மினிமம் ஏறும். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா, அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ அப்போ இது நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் எலிஜிபிலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ அப்போ எலிஜிபிளாக இருக்க முடியாத மாதிரி இருக்கும். 170ன்றது ஓரளவு நல்ல ஒரு ஹைட்டு அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 170 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் தான் நம்ம இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகும். இல்லைன்னா நம்ம எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணி கடைசியில் இந்த இடத்துல நம்ம வந்துட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் மேல் கேண்டிடேட்ஸ் 170 சென்டிமீட்டரு, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பெண்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 157 சென்டிமீட்டர்ஸ், 157 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ சென்டிமீட்டர் நம்ம இப்போ இருக்கோன்றதை கரெக்டாக பார்த்துட்டு நம்ம எலிஜிபிளான்றதை பார்த்து நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஏன்னா கடைசி நேரத்தில் இதில் போய் ரிசெக்ட் ஆகிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ்ன்றது மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் இருக்குது, ஆண்களுக்கு மட்டும் தான் இருக்குது. ஸோ மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மினிமம் வந்துட்டு 80 சென்டிமீட்டர்ஸ் வந்துட்டு இருக்கணும் செஸ்டோடைய எக்ஸ்பேன்ஷன், அது அந்த செஸ்டோடைய சென்டிமீட்டர்ஸு. பட் அதே மினிமம் எக்ஸ்பேன்ஷன்ன்றது. ஸோ அப்போ ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம வந்துட்டு ப்ரீத் அவுட் இருக்கும்போது, ஸோ நம்ம மூச்சை வெளியே விட்டுருக்கும் போது இப்போ 85 சென்டிமீட்டர் இருக்குது, செஸ்டோடைய மெஷர்மெண்ட் 85 சென்டிமீட்டர் இருக்குன்னா நல்லா மூச்சு இழுக்கும்போது அந்த எக்ஸ்பேன்ஷனே 5 சென்டிமீட்டர் ஆகணும் அப்படின்றத நமக்கு சொல்லியிருப்பாங்க. மினிமம் எக்ஸ்பேன்ஷன் 5 சென்டிமீட்டர்ஸ். அப்போ 85 சென்டிமீட்டரில் அன்எக்ஸ்பேண்டடாக இருக்கும்போது எக்ஸ்பேன்ஷன் அப்போது ஒரு 85 86 சென்டிமீட்டராக அது மாறணும். 5 சென்டிமீட்டர் வந்துட்டு அது விரியணும், நெஞ்சு விரியணும் அப்படின்றது தான் அவங்களுடைய அந்த கேட்டகரியாக இருக்கும். யூஸ்வலாக எல்லா இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கிறதுலையுமே இந்த மாதிரி 5 சென்டிமீட்டர் மினிமம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் GD கான்ஸ்டபிளுடைய மேல் கேண்டிடேட்ஸ்க்கு 80 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். 75 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுக்கு இது செட் ஆகாது. ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதை விட அதுக்கு மாதிரி எக்ஸ்பான்ஷன் 5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதிலிருந்து ரிலாக்ஸேஷன் நமக்கு நோட்டிஃபிகேஷனில் இது வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. யூஸ்வலாக ட்ரைபல் பீப்புள், இப்போ ஆல் ட்ரைபல் ரீஜன்,
ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையுமே பழங்குடியின மக்களாக இருக்கிறவங்க இப்போ எஸ்டி கேட்டகரியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் பழங்குடியின மக்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில ரிலாக்ஸேஷன் இருக்கும். இந்த ஹைட்டே வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக 170க்கு பதிலாக 160 சம்திங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அது நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ எந்தெந்த இடத்துக்குலாம் இப்போ நார்த் ஈஸ்டர்ன் வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கிறவங்க ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க. இதை மட்டும் கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிக்கோங்க. பட் இதுதான் நமக்கு வந்துட்டு ஐடியாவாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் சார் வெயிட்டு அப்படின்ற பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் இதே வார்த்தையை தான் கொடுத்துருக்குறாங்க. ப்ரொபோர்ஷனேட் டு ஹைட் அண்ட் ஏஜ் ஆஸ் பெர் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ தெளிவாக இவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்றது கொடுக்கல. இப்போ ஆண்களுக்கு ஹைட்டு 170 இருக்கணும் வெயிட் அப்படின்றதுல வெயிட் வந்துட்டு எடை வந்துட்டு தெளிவாக கொடுக்கல. பட் ப்ரொபோர்ஷனேட்டாக ரொம்ப ஃபேட்டாவோ ரொம்ப லீனாவோ இருக்கக்கூடாதுன்றத பேசிக்காக ஒரு பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. சரி, இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா இது வந்துட்டு நான் ஒரு காமன் சார்ட் கொடுத்துருந்ததை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் இதிலிருந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேல் கேண்டிடேட்ஸ் ஆண்கள் பார்த்தீங்கன்னா 160லேருந்து 162லேருந்து 63 சென்டிமீட்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 50-53 கிலோவாச்சு இருக்கணும். அதே 164 சென்டிமீட்டர் இருக்காங்கன்னா 55 கிலோவாச்சு அவங்க இருக்கணும். ஸோ இதே வந்துட்டு 180 சென்டிமீட்டர் கிட்ட இருக்காங்கன்னா மினிமம் 70 கிலோவாச்சு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இருந்தால் பெட்டர்ன்றது பேசிக்காக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சின்ன சார்ட் தான். இப்போ பெண்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு 150 சென்டிமீட்டர் இருக்காங்கன்னா 40 கிலோ 42 கிலோவாச்சு இருக்கணும். இது மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நோட்டிஃபிகேஷனில் இது நான் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஐடியாக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தவிர்த்து நோட்டிஃபிகேஷனில் இந்த டேட்டா அஃபிஷியல் கிடையாது. ஸோ அதை தெளிவுபடுத்திக்கிறேன். இது காமனாக நிறைய எக்ஸாம்ஸ்க்கு இப்படி கொடுக்கறதுனால அந்த டேட்டாவை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மேபி SSC இது மாதிரி இருக்கலாம். பட் அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அதுபடி தான் நமக்கு வந்துட்டு எலிஜிபிளாக இருப்போமா இல்லையான்றது பார்க்கணும். இதுதான் இப்போ நமக்கு பாயிண்ட். ஸோ இப்போ CBE, CBT, PST எல்லாமே முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ PST அப்படின்றது ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டோடைய இந்த ரிலாக்ஸேஷன் ஸ்க்ரூட்டினி ஆஃப் எலிஜிபிலிட்டி இல்லையா நீங்கள் ஓகேவா இல்லையா அப்படின்ற டெஸ்ட் பண்ணுறதே PET முடிஞ்சதுக்கப்புறம் தான் will be carried out after qualifying for PET race. ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் நீங்கள் ஓடி 5 கிலோமீட்டரை தாண்டிட்டீங்க. இப்போ மேல் கேண்டிடேட்ஸ் 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்தில் முடிச்சிட்டிங்கன்னா தான் PSTக்கு அடுத்து வர்ற மாதிரி இருக்கும். டெஸ்ட் பண்ணுவாங்க, எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க, ரிலாக்ஸேஷன்னா அது ஓகேவான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ PET ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லிக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி இப்போ அன்னைக்கு அந்த PET கண்டக்ட் பண்ணும்போது ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கிற அன்னைக்கு சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இன்எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஸோ ஏதாவது ஒரு காரணத்தினால சொல்லியிருக்காங்கன்னா அதே நாளில் நீங்கள் அப்பீல் பண்ணிக்க முடியும். அப்பீல் அத்தாரிட்டியில் சேம் டேவே அப்பீல் பண்ணணும். ஆனால் அவங்க ஃபைனல் ரிசல்ட் என்ன சொல்கிறாங்களோ அவங்க வந்துட்டு எலிஜிபிள்னு சொன்னால் எலிஜிபிள், இல்லைன்னா இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நோட்டிஃபிகேஷனில் கொஞ்சம் தெளிவாக வந்துட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் டேட் அவங்களே நோட்டிஃபிகேஷனில் டென்டேட்டிவ் ஸ்கெடியூல் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் CBEக்கு பார்த்தோன்னா பிப்ரவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிப்ரவரிக்கும் ஏப்ரலுக்கும் நடுவுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மார்ச் மாதம் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக ஒரு 2 மாதம் 2.5 மாதம் நல்லா டைம் இருக்குது. ஸோ இதோடைய சிலபஸ் வந்துட்டு கொஞ்சம் படிக்கக்கூடியது தான். ஸோ இப்போ நான் வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு 2 மாதம் தான் இருக்குன்னா படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் SSC GD அது 80 கொஷின்ஸு அது பேசிக் கொஷின்ஸ் தான் வரப்போகுது அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி எனக்கு ஒரு 5 மணி நேரமாச்சும் படிக்க முடியும்னா தாராளமாக படிக்க முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பாருங்கள், நல்லா பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. முக்கியமாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்குமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்போலேருந்து. ஏன்னா எக்ஸாம் முடிஞ்ச ஒரு மாதம் 1.5 மாதத்தில் வந்துடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ செக் பண்ணி பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் படி கரெக்டாக வந்துட்டு பிளான் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் இதுக்கான பேட்ச் அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பட் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் CBE இருக்குங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய 4 சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதாவது நமக்கு ரீசனிங்காக இருக்கட்டும், ஆப்டிடியூடாக இருக்கட்டும், ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், கூட கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு சொல்லி 5 ஸ்டாஃப் எடுக்கக்கூடிய ஒரு பேட்ச் தான் நமக்கு SSCலேயே ஆயுதம் அப்படின்ற SSC GDக்கான பேட்ச் நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸை நீங்கள் ஆஃபரோடையும் ஜாயின் பண்ணிக்க முடியும். Y890 அந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பாங்க, நானுமே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள். ஐடியா இருந்துச்சுன்னா ஆப் மூலியமாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை வெப்சைட்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோடை யூஸ் பண்ணும்போது 22% ஆஃபர் இருக்கும். ஸ்பெஷல் டேஸில் ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்பீடாக நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணுன்ற பட்சத்தில் ஸ்பீடாக ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ரெக்கார்டட் கிளாஸஸ் சில கிளாஸஸ் இருக்கும், அதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை சார் நான் வந்துட்டு கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுற அந்த டேட்லேருந்து கூட நீங்கள் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் நம்ம ஆஃபரில் அப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டா பெட்டர். ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கோ நியூ இயர்க்கோ அப்போலாம் வந்துட்டு நமக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அப்போ Y890 கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா. ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அண்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.